அனைவருக்கும் வணக்கம். என்னோட பீன்ஸ் செடி பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் எங்க வீட்ல சமையலுக்காக வச்சிருந்த காஞ்ச ரெட் பீன்ஸையும், ப்ரவுன் பீன்ஸையும் கொஞ்சம் போட்டு வச்சேன் இந்த தொட்டியில. பார்த்தீங்கன்னா நெறைய பீன்ஸும் வந்துருச்சு. பக்கத்துல இருக்க தொட்டியிலயும் 2, 3 செடிகள் இருக்கு. இது நான் பால்கனியில வச்சிருந்தேன். சரியா வெயில் கிடைக்காம சரியா வராம இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்புறம் வச்சேன். ரொம்பவே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. வீட்டுக்கு பின்பக்கமும் கொஞ்சம் பீன்ஸ் விதைகள போட்டு வச்சேன். நல்லாவே வளர்ந்து வந்துச்சு. ஆனா பீவரும், மானும் விடவே இல்ல. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இந்த தொட்டியிலருந்து இன்னைக்கு இவ்ளோ பீன்ஸ் நம்ம பறிச்சிருக்கோம். இத அப்படியே காய விட்டோம்னா நமக்கு விதையா எடுத்து குழம்பா பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த பீன்ஸ் எல்லாம் பறிச்சு நான் பொரியலா பண்ணி நாங்க சாப்பிட்டுட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. எங்க ஊர் பக்கம்லாம் முருங்கை பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி ப்ராடா பீன்ஸ் கிடைக்கும். அது மாரியே ஒரு டேஸ்ட்டு. அது மாரியே இருந்தது. இந்த பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா முத்த விட்டுட்டா பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா காஞ்சிருச்சு இல்லையா? இத உரிச்சா ரொம்பவே அழகா நம்ம 2 டைப் போட்டேன் நானு. ப்ரவுனும், ரெட்டும். இது பாருங்க ப்ரவுன் கலர்ல இருக்கு. நல்லாவே காஞ்சிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, கோடைக்காலம் முடிஞ்சு நல்லா குளிர ஆரம்பிச்சதுனால இது குரோத்தும் குறைஞ்சு போச்சு. அதனால நெறைய பீன்ஸும் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி ஓரளவு நல்லா பீன்ஸ் வந்துட்டு இருந்தது. இது பாருங்க நல்லா பச்சையா பறிக்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. இன்னமும் குட்டி குட்டி பூவும், பிஞ்சும் வந்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் விளையவே விளையாதுங்க. ஏன்னா இப்ப நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு காய் பாருங்க. இந்த காயில 4 விதையுமே நல்லா விளைஞ்சிருக்கு. கலருமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ லைட் பிங்க் கலரும் மிக்ஸ் ஆகி கிரீனோட ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கும்போது. இத பச்சையா குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நெறைய விதைகள் நமக்கு கிடைக்கல. கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. இந்த முருங்கை பீன்ஸோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்லா இருக்கும். சாதாரணமா நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் அந்த ஒல்லி ஒல்லியா குச்சி குச்சியா இருக்கும் இல்லையா? அந்த பீன்ஸோட டேஸ்ட்ட விட இந்த பீன்ஸோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்லாருக்கும். உங்க ஊரு பக்கம் இந்த மாரி பட்டையா இருக்க இந்த பீன்ஸ என்ன பேர் சொல்லுவீங்க? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஊர் பக்கம் இத முருங்கை பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.